1MDB மேல்முறையீட்டு வழக்கில் புதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க நஜீப் மனு தாக்கல். ஜோலோ மற்றும் ஜஸ்மிலு தொடர்பான தகவல்களை சேர்க்க கோரிக்கை. 1MDB ஊழலுடன் தொடர்புடைய அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பண செலவை உள்ளிட்ட 25 குற்றச்சாட்டுகளில் தமக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யும் நோக்கில் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் அப்பீல் நீதிமன்றத்தில் புதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவானது கடந்த வாரம் ஷஃபி அண்ட் கோ சட்ட நிறுவனத்தால் நீதிமன்ற அதிகார சட்டம் 1964 பிரிவு 61 மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற விதிமுறைகள் சட்டம் 1994 பிரிவு ஏ-இன் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. புதிய ஆதாரங்கள் என்பது ஒரு வழக்கு விசாரணை நிறைவடைந்த பிறகு கண்டறியப்படும் தகவல்களை குறிக்கிறது. மேல்முறையீட்டின் போது இத்தகவலை சுட்டிக்காட்ட வேண்டுமெனில் லாட் வி மார்ஷல் எனும் வரலாற்று சிறப்புமிக்க ஆங்கில வழக்கில் வகுக்கப்பட்ட பல கடுமையான நிபந்தனைகளை அது பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அந்த வகையில் 73 வயதான நஜீப் ரசாக், தப்பியோடிய நிதியாளர் லோ தெக்ஜோ மற்றும் முன்னாள் 1MDB சட்ட ஆலோசகர் ஜஸ்மிலு தொடர்பான புதிய ஆதாரங்களை தனது மேல்முறையீட்டு விசாரணையில் சேர்க்க கோரியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக தமக்கு தகவல் வழங்கப்பட்டிருப்பதை துணை அரசு தரப்பு வழக்கறிஞர் அஹ்மத் அக்ரம் கரீப் செய்தியாளர்களிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் காலின் லாரன்ஸ் சிக்வாரா 2011 முதல் 2014ஆம் ஆண்டு வரை 1MDB நிதியில் இருந்து 2.28 பில்லியன் ரிங்கிட் நிதியானது நஜீப்பின் எம்பேங்க் கணக்குகளில் செலுத்தப்பட்டதாக கூறப்பட்ட வழக்கில் நஜீப்பை குற்றவாளி என தீர்ப்பளித்தார். அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான 4 குற்றச்சாட்டுகள் மற்றும் பண செலவை தொடர்பான 21 குற்றச்சாட்டுகளில் நஜீப் குற்றம் புரிந்தார் என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 11.387 பில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.